சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்தில் பெரிய கானல் எஸ்டேட் அருகே உள்ள ஆபத்தான வளைவில் பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் இந்த சாலையில் வந்து செல்கின்றன. தேசிய நெடுஞ்சாலையில் சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்தில் பெரிய கானல் எஸ்டேட் அருகே அமைந்துள்ள ஆபத்தான வளைவில்தான் வாகன விபத்துகள் தொடர்ந்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் மரணமடைந்த சம்பவமும் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் ஏராளமான விபத்துக்கள் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில்தான் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. இந்த பகுதியில் கடந்த தினம் பாதுகாப்பு வேலைகளை தொடங்க வந்த ஊழியர்கள் பேருக்கு மட்டுமே பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுப்பதாகவும் இதன் மூலம் விபத்துகளை தடுக்க முடியாது என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக உறுதியான விதத்தில் பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த பகுதியில் விபத்துக்களை தடுக்க முடியும் என்றும், இல்லையென்றால் பொதுமக்களை ஒன்றிணைத்து கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அப்ப இதுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு ரிட்டர்ன் வால்வு கட்டி அதுல டயர் வச்சு இடிச்சாலும் கீழே போகாத அளவுக்குள்ள ஒரு ரீதியா செய்யணும்னு சொல்லி எம்எல்ஏ மதிப்புக்குரிய எஃப் ராஜா முகாந்தரம் NH உத்தியோகஸ்தர்களுக்கு கம்ப்ளைண்ட் தெரியப்படுத்தியாச்சு. எம்எல்ஏ இடப்பட்டது கொண்டு அவங்க உடனடியா வேலை செய்யறதுக்கு வந்தாங்க. ஆனா வேலை தரத்தை பாத்தீங்கன்னா 1 அடி குழி 1 அடி குழியில இந்த நம்ம கம்பியை ஊண்டி இங்கனுக்குள்ள வச்சுட்டு போறதுக்கு உண்டான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இது உத்தியோகஸ்தர்மார் கவனத்துல படணும்னு சொல்றேன். இந்த ஒர்க்கு ஆகாது. இங்க பல உயிர்கள் சேதமடையுது. இந்த பெரிய கானல் டு மூணார் செல்லக்கூடிய இந்த NH ரோடுன்றது இந்த டேர்னிங் பல உயிர்கள் இதுவரை இந்த டேர்னிங் எடுத்திருக்கு. அப்ப நல்ல ரிட்டர்ன் வால்வு வச்சு சிறந்த முறையில பாதுகாப்பு ஏற்படுத்தி தரணுன்றதுதான் மக்களோட கோரிக்கை, இங்க வசிக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை. அதை விட்டுட்டு இப்ப சொன்னோம், கம்ப்ளைண்ட் சொன்னோம், அதுக்கு வேலை செய்யறோன்ற அடிஸ்தானத்துல இப்ப 1 அடி குழியில நீங்க இந்த கம்பியை ஊண்டிட்டு போனா இது பாதுகாப்பா இருக்காது. அப்ப அதனால உத்தியோகஸ்தர்மார் கவனத்துக்கு சொல்றேன், இது நல்ல ஒரு ரிட்டர்ன் வால்வு வார்க்கும் போது டயர்களை வச்சு இடிச்சாலும் கீழே போகாத அளவுக்குள்ள ஒரு ஏற்பாடு செய்து தர்றோம். சிறந்த ஒரு ஏற்பாடை நீங்க செய்ய தவறுனா மிகப்பெரிய போராட்டம் NH ஆபீஸுக்கு முன்னாடி நடத்தப்படும் அப்படின்றதையும் உங்ககிட்ட நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலை வழியாக கடந்து செல்கின்றன. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சாலையில் பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்றால் தினந்தோறும் விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. உடனடியாக இதில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.